ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நச்சுன்னு 4 டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம காயெல்லாம் வறுவல் அதாவது பொரியல் பண்ணுறோம் இல்லைங்களா? பீன்ஸு, வெண்டைக்காய் இந்த மாதிரி கீரை இதுங்கெல்லாம் வணக்கும்போது கலர் மாறாமல் இருக்கணும், நிறம் மாறாமல் அதே கலர் பச்சையாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு காய்க்கு தகுந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக 1/4 கிலோ அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அதில் சாறு புழிஞ்சுக்குங்க. நல்லா ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோனா ஒரு அரை பழம் லெமனை புழிஞ்சு விட்டு வணக்கினீங்கன்னா நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். சரிங்களா? அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம தயிர் பச்சடி பண்ணுவோம். பிரியாணிக்கு எல்லாம் தயிர் பச்சடி பண்ணுவோம். அது பண்ணும்போது மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்டோம்னா தண்ணி நீர்த்து வந்துடும். அப்படி வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனில் உப்பு போட்டு வச்சிடணும். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அந்த ஆனியனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டுரும். அதை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா புளிப்பு இல்லாமல் அப்படியே நல்லாயிருக்கும். அந்த நீர்த்து போய் தண்ணி விடாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கெல்லாம் வேக வைக்கும்போது நாக்கு சாப்பிடும்போது நாக்கு பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா ஒரு துண்டு புளியை போட்டு நம்ம வேக வச்சு செஞ்சோம்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம சாம்பார் வைக்கிறோம் பார்த்திங்களா, அது துவரம்பருப்பில் தான் வைப்போம். நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு கப்புனா ஒரு 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சு அதில் வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சத்தூள், எண்ணெய் விட்டு நீங்கள் வேக வச்சு இல்லைனா ஒரு ஸ்பூன் நெய் கூட விடலாம். விட்டு வேக வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். வெறும் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப்